ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேட்டு சம்மந்தமாக அனைத்து தகவல்களும் தொடர்ந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் டிஎன்டிஇடி ரிசல்ட்டு தேதி அறிவிக்கப்படுமா அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. தேதி வெளியிடப்படுமா அப்படின்ற தகவல் வெளியே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் 2025ஆம் ஆண்டு எழுதிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் டெட் எக்ஸாம் ரிசல்ட் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா 15/1/2025 பேப்பர் 1 எழுதியவர்களுக்கும் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பேப்பர் 2 எழுதிய கேண்டிடேட் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் கொஞ்சம் தாமதமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ரேண்டமாக அப்படி ஒரு அப்ராக்சிமேட்டாக நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் அதாவது ஃபுல்லாக ஆன்சர் கீ நமக்கு ரிசல்ட் எப்போ வருதோ அப்போ ஆன்லைன் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் தேர்வு எழுதக்கூடிய அனைவரும் பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் கொஷின் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருந்து அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2லையும் சில வகையான கொஷின் தவறாக இருக்கிறது. அதனால் தங்களுடைய அப்ஜெக்ஷனை தெரிவித்து அந்த அப்ஜெக்ஷனை பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணது பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்ற மாதிரி டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை சப்மிட் பண்ணதாக சொல்கிறாங்க. அதே போல் ரெடியூஸ் பாஸ் மார்க், அதாவது தங்களுக்கு வழங்கக்கூடிய பாஸ் மார்க் 50% குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்கள் 100க்கு 150க்கு 75 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது 150 மார்க் தேர்வு எழுதியிருக்காங்க. 150ல் 75 மார்க் எடுத்தால் பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி நமக்கு குறைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கு. அதே மாதிரி ரெடியூஸ் த கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா 50% ஆஃப் கட் ஆஃப் மார்க் எடுத்தால் பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி அந்த கட் ஆஃப் செலெக்ஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அதாவது கோரிக்கைகள் தான் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப் லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்ப் லைனில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அதாவது எப்பொழுது ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவங்க ப்ராசஸிங்கில் இருக்குது, ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு மாதிரி பதிலளிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா போர்டில் பார்த்திங்கன்னா அதாவது ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டால் ஆஃப்டர் 1 வீக்கில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுறத தகவல் வெளியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தேர்வு எழுதக்கூடிய அதிகப்படியான மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஹெல்ப் லைனையும் அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்பதாக கூறப்படுகிறது. அந்த கேட்கும்போது அவங்க ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரியும், அதே போல் பார்த்திங்கன்னா சில தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பொழுது ஃபோன் பண்ணி கேட்டாலும் பார்த்திங்கன்னா அதாவது எந்த ஆண்டுகளாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி நம்ம வெரிஃபிகேஷன் கேட்கும்போது அவங்க போய்ட்டு ஸ்டில் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தகவல் சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா போர்டில் பார்த்திங்கன்னா ஆன்சர் 1 வீக்கில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்படுதான். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டு முதல் வாரத்தில் டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வெளியிடப்படும் சொன்னாங்க. ஆனால் முதல் வாரம் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி முடிவடையும் நிலையில் இதுவரைக்கும் தேர்வு முடிவுகள் வெளியிடவில்லை. அதே போல் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவல்கள் பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அது சார்ந்த தகவல் வெளியிடவில்லை. அதே மாதிரி தமிழக அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு சில வகையான கோரிக்கைகள் வச்சாங்க பார்த்திங்களா. அதாவது அந்த தேர்வு ஆசிரியர்கள், அதாவது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேர்வு எழுத வேண்டும் அப்படின்ற கட்டாய உத்தரவு இருந்தது. அந்த உத்தரவு பார்த்திங்கன்னா தற்போது தற்காலிகமாக சில வகையான ஆசிரியர்களுக்கு குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டுமே விலக்களிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதேபோல் மற்ற மாநிலமான கேரளாவிலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு சில வகையான நிபந்தனை அடிப்படையில் அந்த தேர்வு பார்த்திங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் நீண்ட நாட்களாக எப்பொழுது டெட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு தான் அதிகப்படியாக கேட்கப்படுது. இது பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் ரிசல்ட் கன்ஃபார்மாக வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஹெல்ப் லைன் நம்பர் எதாவது இருந்தால் நீங்கள் அடித்து கேட்டு பாருங்கள், ஃபோன் பண்ணி பாருங்கள். அவங்க பார்த்திங்கன்னா ஸ்டில் ப்ராசஸிங் அப்படின்னு தான் சொல்கிற பதில் வருது. அதனால் நீங்கள் தேர்வு முடிவுக்காக காத்திருக்க வேண்டாம். அதை அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு, அரசு தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அனைவரும் நீங்கள் அடுத்த தேர்வுக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே போல் நீங்கள் தேர்வு முடிவில் கண்டிப்பாக வெளியிடப்படும். அதனால் நம்ம அந்த கட் ஆஃப் மார்க் வந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்க ரேங்கிங் அடிப்படையில் தான் போஸ்டிங் கொடுப்பாங்களா, அதே மாதிரி சர்டிஃபிகேட் எப்படி கிடைக்கும், அதான் பாஸ் மார்க் அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது. அவங்க ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்டேட் பண்ணும்போது நீங்கள் அதில் செலக்டடாக அந்த பாஸ் மார்க் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடு சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. நீங்கள் ரிசல்ட் பார்த்த உடனே நீங்கள் தேர்ந்தெடுக்கும், அதாவது தேர்வில் வெற்றி பெற்றிருந்தால் உங்களுக்கான அந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி கூறப்படுது. இதில் பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு குறிப்பிட்ட சில ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா 2-3 முறை அந்த டெட் எக்ஸாம் எழுதுவதாக சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களும் தங்களது டெட் எக்ஸாமுக்கு தேர்வு முடிவுக்காக காத்திருக்கின்றனர். அதே போல் குறிப்பிட்ட சில ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு சார்பில் விலக்களிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய நம்ம எந்தெந்த ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள்
அதே மாதிரி தொடக்க கல்விக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டுமே வந்து அந்த விலக்களிக்கப்பட்ட தமிழரசு தரப்பில் வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நம்ம மீண்டும் வந்து ஜனவரி 2026ஆம் ஆண்டு டெட் எக்ஸாம் ரிசல்ட் வெளியிடப்படும் என்று காத்திருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா வந்து அரசு தரப்பில் வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியிடால் மட்டுமே வந்து எப்பொழுது தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்பது உறுதி செய்யப்படும். அது தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாணவர்கள் தேர்வு எழுதியவர்களும் சரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்குறது, அதே போல் கட் ஆஃப் மார்க்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்களா, அது வந்து ப்ராசஸிங்கில் இருக்கா, இது மாதிரி சில வகையான கேள்விகளும் சந்தேகங்களும் எழும் பட்சத்தில் தேர்வு முடிவுகள் எப்பொழுது அப்படின்றது வந்து மிக வந்து ஒரு பரவலாக தகவலாக மாறி வருகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்றது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கண்டிப்பாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.